வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் வருகிற ஜனவரி 26, 2026 மாத பலன்கள் அடிப்படையில் கடக ராசி அன்பர்களுக்கு வருகிற 2026 ஜனவரி மாதத்தில் வேலை, தொழில், சேவை சிறப்பாகவும், நீதித்துறை மற்றும் நிதி, பண விவகாரங்கள், சட்ட ஒழுங்கு இவற்றில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பெயர், செல்வாக்கு கூடும். புகழ், அந்தஸ்து ஓங்கும். குலதெய்வ இஷ்ட தெய்வ அருள் கடாட்சத்தால் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பதாலும் திறம்பட பணியாற்றியதற்கு பதவி உயர்வு, இடமாறுதல்கள் எண்ணிய வண்ணம் கிடைக்கக்கூடும். முழு உடல் பரிசோதனைகள் செய்து உடல் நலம், மருத்துவ ஆலோசனை பெற்று பேணுங்கள். சிறப்பு சேர்க்கும். பிற ஜாதி இன மக்கள் உங்கள் குடும்ப விவகாரங்களில் தலையீடு, அதனால் ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இதனால் மன நிம்மதி குலையக்கூடும். பேச்சில் நிதானம். குடும்ப உறுப்பினர்களிடம் கூடிய அளவு பொறுமையுடன் அவசியம் பொறுமை காத்து நீங்கள் அவர்களுக்கு அனுபவ பாடங்களை பகிர்ந்து அவர்கள் நல்ல புரிதல் ஏற்படும் வண்ணம் அவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் காரியமாற்ற சொல்லி உங்களுடைய தலைமையில் அவர்களை செயல்பட வைப்பது நல்லது. அரசு, அரசியல், குடும்ப அரசியல் மற்றும் சமூக, கோயில் நிர்வாகம், பதவி, கௌரவ பதவி, இப்படி அரசியல் தொடர்பு வழியாகவும் ஏதேனும் ஒரு வகையாகவும் சமூகத்தில் நல்ல கௌரவ அந்தஸ்து கிட்டும் வகையில் உங்களுக்கு ஒரு பதவி உங்களை அலங்கரிக்கக்கூடும். மனம் போல் வாழ்வு, செயல் உதவிகள், காரிய மேன்மை, இவை தகவல் தொடர்பு வழியாக உங்களுக்கு நல்ல சாதனைகள் புரியும் வண்ணம் பதவிகள் உங்களை வந்து சேரக்கூடும். எழுத்து, பூர்வீக விஷயங்கள் மற்றும் பத்திரப்பதிவு இவற்றிலெல்லாம் அனுபவ ஆலோசனைகள், வல்லுநர்களை கலந்தாலோசித்து, வக்கீல் போன்ற நிபுணர்களை ஆலோசித்து எழுத்து வகை வியாபாரங்களில் திறம்பட நல்ல புரிதலுடன் அவற்றை செயல்படுத்துவது நல்லது. ஏனெனில் கூடுதல் எச்சரிக்கை இவற்றில் அவசியம் தேவைப்படும். எதிரிகள் பலம் ஓங்கி இருப்பதாலும் சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியினையும் நல்ல புரிதலுடன் தெளிவு பெற்றபின் செயல் காரியங்கள் செய்வது நல்லது. வீடு, வாகனம், தாயார், பூமி, பரம்பரை சொத்துக்கள் இவற்றில் கூடுதல் செலவுகள், பண நேர விரயம், மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் கவலை அளிக்கக்கூடும். திடீர் குழந்தைகளுக்கு ஏற்படுகிற மழைக்கால தொற்று, சிரமங்கள், காய்ச்சல், பேதி, செரிமானமற்ற, தூக்கமற்ற பிரச்சனைகள் இவற்றின் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை எண்ணி மூத்தோர் கவலைப்படக்கூடும். மாணவர்கள் கடினமாக உழைத்து முன்னேற்றம் காண வேண்டியது அவசியம். படிப்பில் நல்ல கவனத்தை சிதறவிடாமல் தக்க வைத்து கொண்டு ஒரு மனதுடன் படித்து முன்னேற வேண்டிய காலம். போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் காண கூடுதல் உழைப்பு அவசியம். உடல் நல கோளாறு, உடல் சீர் செய்து கொள்ளுதல், மருத்துவ ஆலோசனை பெறுதல் என சிலர் மருத்துவமனையில் தங்கி சீர் செய்து வீடு திரும்பக்கூடும். இதனால் கூடுதல் செலவுகள் சந்திக்க நேரிடலாம். சிலர் தேவைக்கேற்ப சுலப கடன், நகை அடமான கடன் என அவசர தேவைக்கு சிலர் கடன் பெறக்கூடும். திடீர் பிரயாணங்கள், நீர்நிலைகள், குளிர் பிரதேசங்கள், மலை பிரதேசங்கள் போன்ற இடங்களுக்கும், கோயில், சுற்றுலா தலங்களுக்கு, வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு கூட சென்று வரக்கூடும். நண்பர்கள், கணவன், மனைவி, வியாபார பிரயாணங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் என திட்டமிட்டு சிலர் காரியங்களை செய்து முடிக்கக்கூடும். வயது வரம்பின்றி திசா புத்தி அந்தரம், கோச்சார கிரக சஞ்சாரத்தை ஒட்டி திடீர் அசௌகரியங்கள், மயக்கம், செரிமான பிரச்சனை, தண்டுவட பிரச்சனை, தூக்கமின்மை, தலையில் அடிபடுதல், எம்ஆர்ஐ ஸ்கேன், பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே போன்ற கூடுதல் மருத்துவ செலவுகள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். குடும்ப மூத்தோர் மரண கண்ட செய்திகள் இடையே வந்து துவண்டு போகக்கூடும். தெய்வம், மூத்தோர் காரியங்கள், தந்தை, பரம்பரை வழியில் சில சங்கடங்கள், காரிய தடைகள், தெய்வம், கோயில், பணி, கோயில் நிர்வாகம் இவற்றில் இடைஞ்சல்கள், சமூக நிர்வாகம் செய்ய முடியாமல் போகுதல் என சில தொழில்முறை சங்கடங்களும் உங்களை வாட்டக்கூடும். வேலையில், பணி, உற்பத்தி, தொழில், வியாபாரம் இவற்றில் போட்டிகள் அதிகரிக்கும். நவீனம் வியாபாரம் எல்லாவற்றிலும் நவீனம் இயந்திரமயமாக்கிக் கொள்வதால் அவர்களுடன் போட்டி போட முடியாமல், அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் உங்களுக்கு காரிய தடைகள், வியாபாரத்தில் தொய்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. நேர காலத்திற்கேற்ப முன்னேற்றம்
இயந்திர வகை லாபங்கள், புதிய தலைமுறைக்கு நவீனமயமாக்குதல் போன்றவற்றில் உணர்ந்து புரிதலுடன் மாற்றி அமைத்துக் கொள்வதில் நல்ல லாப முன்னேற்றங்கள் ஏற்படும். வரும் வரவு செலவுகள், முதலீடு லாபங்கள் கடன் அடைப்பதற்கும் சரியான வகையில் செலவு செய்வதற்குமே சரியாக இருக்கும். வேற்றிட அலைச்சல்கள் கூடுதல் சவாலாக இருக்கும். கடுமையாக உழைத்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம். அறுபடை முருகனை வணங்கி உய்யுங்கள், மேன்மை பிறக்கும். நன்றி, வணக்கம்.